ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML டெக்ஸ்ட் ஏரியான்ற ஒரு டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஏரியா டேக் கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இங்கே கீழே கட்டுதுங்களா, இதை நான் எமிட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட் ஏரியா டேக் கிரியேட் ஆகிடுச்சு. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஃபீட்பேக் யூசர் கிட்டேருந்து வாங்குறதுக்கோ ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கோ இது யூஸ் ஆகுது. வாங்க எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்களா, இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கிரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இதிலே நம்ம ரோ அண்ட் ஹைட்டை நம்மளே செட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே காலம் 13 கொடுத்துருக்கு, நான் இந்த இடத்துல 20 கொடுத்துக்கிறேன். இங்கே ரோ 10 கொடுத்துருக்கு, நான் இந்த இடத்துல 3 கொடுத்துக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் ஃபீல்டே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது ஒரு காலத்தில் 10 லெட்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும், அதே மாதிரி ரோவில் 3 லைன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட் ஏரியாவோட எக்ஸாம்பிள். இதில் மினிமம் லென்த் அண்ட் மேக்ஸிமம் லென்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.